தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/6/2023 வியாழக்கிழமை, திருவோணம் நட்சத்திரம், இரவு 10:58 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். உங்களுக்கு இன்று நான் சொல்லப்போவது கனவு சாஸ்திரம் பற்றி சொல்ல போகிறேன். அகஸ்திய பெருமான் அவருடைய கனவு சாஸ்திரம்னு சொல்லி ஒரு நூல் இருக்குது. பொதுவாகவே பல பேர் கனவுகளின் பலன்கள்னு எழுதியிருக்காங்க. இந்த கனவு சாஸ்திரத்தில் சில பேர் காலையிலேயே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நேற்று இரவு ஒரு பெரிய பயங்கரமான கனவு கண்டேன், அதுக்கு என்னையா வழி, எந்த சாமியை கும்பிட்டோம்னா அந்த கனவுலேருந்து நம்ம விடுபடலாம்லாம் கேட்பாங்க. சில பேருக்கு தொடர்ந்து ஒரு கனவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிம்பாங்க. சில இடங்களில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிம்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி நான் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், 20-30 லட்சத்துக்கு நான் கட்டிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது, ஒரு 7-8 லட்சம் தேவைப்படுது அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், அது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எப்படியும் உங்களுக்கு வந்துடும், ஜாதக ரீதியாக நல்லா இருக்குது, சுக்கிரபுத்தி வரப்போகுது, வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் சொன்னார், உப்பு வாங்குறது மாதிரியாவே கனவு வருது 2-3 நாளாக அப்படின்னாரு. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் ஒரு பெரும் பணம் வரப்போகுது அப்படின்னு. அவருக்கு நண்பர் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறார், அரபு நாடுகளில் இருக்கிறார். அவர் என்ன, அவருக்கு ஃபோன் பண்ணுற போது சொன்னாராம், அவர் இது மாதிரி எங்கிட்ட வந்து பணம் சும்மா தான் இருக்குது, நான் இங்கே இருக்கேன், நான் ஊருக்கு வர்றதுக்கு நான் 2-3 வருஷம் ஆகும், அதனால இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் உங்களுக்கு உபயோகப்படுத்திங்க, நீங்கள் பெரிதொரு முறை வாய்ப்பு இருக்கிற போது எனக்கு தரலாம்னு சொல்லி அவர் அனுப்பி அந்த வீடு பூரா பூர்த்தி ஆகிடுச்சுன்னு சொன்னார். என்ன காரணம் அப்படின்னா, அவர் கண்ட கனவு பலிச்சிருச்சு. உப்பு வாங்குறது மாதிரி கனவு கண்டோம் அப்படின்னா எதிர்பாராத விதத்தில் பெரும் பணம் நமக்கு வருமா, இந்த கனவு சாஸ்திரத்தில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அரண்மனை கனவுல வருதுன்னு வச்சுங்க. அரண்மனையை ஒருத்தர் கனவுல கண்டாரு அப்படின்னா திரண்ட சொத்துக்கு அதிபதி ஆவார். சொத்துக்களில் சில வில்லங்கங்கள் இருக்குது, பத்திரப்பதிவில் தடை இருக்குது, அப்படிலாம் இருக்குன்னு வச்சுங்க. அந்த நேரத்தில் வரக்கூடிய கனவு அரண்மனை மாதிரி கனவு வந்து அரண்மனை கனவுல வந்துச்சு அப்படின்னா திரண்ட சொத்துக்கு அதிபதி ஆவார். வாங்குறதுக்கு சொத்துல உள்ள வில்லங்கங்கள் விலகும். இப்போ பொதுவாக கனவுங்கிறது 3ஆம் ஜாமத்தில் காண்ற கனவு தான் பலிக்குமா. ஆனால் முதல் ஜாமம் எடுத்த உடனே படுத்த உடனேலாம் கனவு வந்துச்சுன்னா அது நனவே தவிர நனவே கனவாக வரும். கனவாகவே வந்தால் தான் அது பலன் கொடுக்கும். அதே மாதிரி எண்ணெய் கனவுல வந்தால் நோய் நொடிகள் வந்து வருவதற்கு அறிகுறி. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்து அடிக்கடி எண்ணெயே கனவு வருது, எண்ணெய் செக்கில் ஆட்டுற மாதிரி வருது, எண்ணெய் வாங்கிட்டு வர்ற மாதிரி வருது, எண்ணெய் பேரலாக இருக்க மாதிரி வருதுன்னு திடீர்னு அவருக்கு வந்து உடல்நலம் சீராகாமல் பெரிய அளவில் வைத்தியம் பார்க்குற மாதிரி போயிடுச்சு. ஒரு வாரத்தில் வந்துருச்சு அவருக்கு. அது மாதிரி பொதுவாக கனவுலாம் கண்டா நல்ல 3ஆம் ஜாமத்தில் காண்ற கனவு வந்து 3 நாட்களில் நடந்துடும் அப்படிங்கிறாங்க. 3-4 நாள்லேயே நடந்துருமா. அப்படி நடக்குறதுல கெட்ட கனவாக இருக்குன்னு வச்சுங்க, அது மாற்றக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குன்னா நந்தி வழிபாட்டுக்கு உண்டு. நந்தி காதில் நம்ம போய் இது மாதிரிலாம் கனவெல்லாம் வந்துச்சு, இந்த கனவுனால வந்து பாதகங்கள் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லி கும்பிடணுமா. அதுதான் அந்த நந்திக்கென்று நான் எழுதிய பதிகத்தில் கூட குறிப்பிட்டிருக்கேன். சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி, சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி, கவனமுடன் எந்நாளும் இருக்கும் நந்தி, கையிலேயே நடம்புரியும் கனிந்த நந்தி, பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி, பார்வதியின் சொற்கேட்டு சிரிக்கும் நந்தி, நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி, நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி, கெட்டகனா அத்தனையும் மாற்றும் நந்தி, கீர்த்தியுடன் குலங்காக்கும் இனிய நந்தி, வெற்றி தரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி, விதியினை மாற்றிடவே விரையும் நந்தின்னு குறிப்பிட்டிருக்கேன். அது மாதிரி அந்த நந்தியை காதல சொன்னோம் அப்படின்னா கனவுகள் வந்து நல்ல முறையிலே நடைபெறும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பிடிவாத குணத்தை தளர்த்திக் கொள்ள வேண்டிய நாள் இன்று. பின்னணியாக இருப்பவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். குரு ராசியில் இருக்கின்றார். 9-12க்கு அதிபதியானவர் குரு. எனவே பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதி, விரயத்திற்கும் அதிபதி. எனவே விரையாதிபதிக்குள்ளே ஆதிபத்தியம் முதலில் நடைபெறும். காலை நேரத்திலே கொஞ்சம் விரயங்கள் வரலாம். இன்று வியாழக்கிழமை. விரயம் இருந்தாலும் விரயத்திற்கேற்ற வருமானம் வருமா என்றால் கண்டிப்பாக உண்டு. தனாதிபதியாக இருக்கும் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் ராஜநாதன் செவ்வாயோடு இருப்பதனாலே பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கிறது. எதற்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. பெற்றோர்களால் பெருமை சேரும். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றிலே கவனம் செலுத்துவீர்கள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். எதிர்பாராத விதத்திலே உங்களுக்கு இல்லம் தேடி நல்ல தகவல் வருகின்ற இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். அமைதி கிடைக்க ஆலயத்தை நோக்கி அடி எடுத்து வைக்க வேண்டிய நாள். அதிக விரயம் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். உத்தியோகத்திற்கு கூட உங்களுக்கு வீண் பழிகள் வரலாம். கூட இருப்பவர்களால் வீண் பிரச்சனைகள் வரலாம். மேலதிகாரிகளின் கோபத்துக்கும் வெறுப்புக்கும் ஆளாக நேரிடும். கவனம் தேவை.
கடகராசி நேயர்களே, செவ்வாய் சுக்கிர சேர்க்கை இருக்கிறது. சுக்கிர மங்கள யோகம் உண்டு. வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட பதற்றங்கள் குறையும். மனப்பாரங்கள் அகலும். தொழில் அபிவிருத்தி உண்டு. தொல்லை தந்தவர்கள் எல்லாம் எல்லையை விட்டு விலகிச் செல்லும். இந்த நாள் நல்ல நாள். குருவை கும்பிடுவது மேலும் நல்லது. சிம்மராசினியர்களே, குரு பார்வை இருப்பதனாலே கவலைப்பட வேண்டியதில்லை. ஆபத்துக்கள் அகல. கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். இன்று அடுத்தவன் நன்கிறது எடுத்த முயற்சிகளே ஆதாயம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். இருந்தாலும் கூட யோசித்து ஏற்றுக்கொள்வதே நல்லது. 7ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். மாலை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி பயணம் உண்டு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு வீடு கட்டும் முயற்சியிலே வித்திடுகின்ற நாள். விடிகாலையிலேயே நல்ல தகவல் கிடைக்கலாம். விரயத்திற்கு மேல் விரயம் வருகிறது. இதை வீண் விரயமாகாமல் சுப விரயமாக செய்வோமே என்றெல்லாம் சிந்தித்திருப்பீர்கள். அந்த சிந்தனைக்கு இன்று நல்ல முடிவு கிடைக்கப் போகின்றது. பொருளாதார நிலை உயரும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென இடமாற்றங்கள் கூடுதல் பொறுப்போடு வரலாம். அதாவது பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது இருக்கிறார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிகாலையிலேயே பதட்டம் தரும் தகவல்கள் வரலாம். எதிரிகளின் மூலம் சில தொல்லைகளும் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, பெரிய மனிதர்களை நீங்கள் பகைத்துக் கொள்ள வேண்டாம். பத்திரங்களில் கையெழுத்திடுவதற்கு ஒரு நிமிடம் முன்னால் யோசித்து செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்கக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு வரலாம். கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புகழ் கூடும் நாள். பொருளாதார நிலை உயரும். தொலைபேசி தகவல் தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பும் உண்டு. குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். பணவரவும் நன்றாக இருக்கிறது. சூரிய பார்வை இருப்பதனால் காரியங்களில் எல்லாம் படிப்படியாக வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சக ஊழியர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்கள் வேலைகளையும் பகிர்ந்து கொள்வார்கள். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அதிகாரிகளின் கெடுபிடியால் மனக்குழப்பம் அதிகரிக்கின்ற நாள். உத்தியோகத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூட பெரும் பிரயாசம் எடுக்கும் சூழ்நிலை உண்டு. குரு பார்வை இருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள். இருந்தாலும் கேதுவின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. அடுத்தவர் நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு ஆதாயத்தை காட்டிலும் விரயங்களே கூடுதலாக இருக்கும். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. கல்யாண கனவுகள் நனவாகும். உதாசீனப்படுத்தியவர்கள் ஓடி வந்து ஒட்டிக்கொள்வார்கள். உடன்பிறப்புகள் கூட உதவியாக இருப்பார்கள். கடன் சுமை குறைய புதிய வடிவிறக்கும். கடிதம் கனிந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். குடும்பத்தில் நீங்கள் அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. செலவுகள் கூடுதலாகவே இருக்கும். தேசப்பற்று மிக்கவர்களின் பாசப்பிணைப்பு ஏற்படலாம். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா என்பது 7ரை சனியை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். 2வது சுற்று நடப்பவர்கள் எல்லளவும் கவலைப்பட தேவையில்லை. இந்த நாள் அவர்களுக்கு இனிய நாளாக இருக்கும். எதிர்பாராத விதத்திலே பெரிய அளவிலே பணவரவுகள் கூட உண்டு. நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த நாள். 2லே குரு இருக்கின்றார். திரண்ட செல்வம் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அவசரமாக நீங்கள் முடிவெடுத்தாலும் அது ஆச்சரியமாக இருக்கும். நன்மைகள் நடைபெறும். பொருள் சேர்க்கை திருப்திகரமாக இருக்கிறது. புதிய பணிக்கு நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, கடன் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் ஈடுபட்டிருந்தால் உங்களுக்கு வாங்கல் கொடுக்கல்களும் ஒழுங்காகும். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். குருவை கும்பிடுவதன் மூலம் மேலும் நற்பலன்களை வரவழைத்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.